இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தமிழ்நாட்டில் கல்வி கண் திறந்தவர் என்றும் ஏழைகள் பங்காளன் என்றும் போற்றப்படுகிற கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு பல்கலைக்கழகம் இருக்கிறது. அவர் பெயரிலே தந்தை பெரியார் பெயரிலே பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரிலே மருத்துவ பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல புரட்சித் தலைவர் அவர்கள் பெயரிலே மீன்வள பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் கூட நேரு பல்கலைக்கழகம், அன்னை இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் என்று பல்வேறு மாநிலங்களிலும் மத்திய அரசின் சார்பிலேயும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் எல்லோருக்கும் பல்கலைக்கழகம் பெயரிலே இருக்கிற காரணத்தால் ஏன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அவர் பெயரிலே அமைக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் இங்கே நானும் சில நண்பர்களும் விதி 55 கீழே கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறோம். தமிழகத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் இல்லை என பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி கவலை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இவர் நிகழ்த்திய உரையை பார்த்தோம். இது பற்றிய முழு விவரம் என்ன? வணக்கம். தமிழகத்தில் கலைஞர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் இல்லையே என பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி வேதனை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் தந்தை பெரியார், காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் பெயரிலெல்லாம் பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. தேசிய அளவில் நேரு, இந்திரா காந்தி ஆகியோர் பெயரில் பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்காக எவ்வளவோ பாடுபட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் இல்லையே, எனவே அவரது பெயரை ஒரு பல்கலைக்கழகத்திற்கு சூட்ட வேண்டும் என தற்போது சட்டப்பேரவையிலே அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களும் சட்டமன்ற குழு தலைவர்களும் தற்போது இந்த சிறப்பு கவன ஈர்ப்பில் பேசி வருகிறார்கள். அதில் காங்கிரஸ், பாமக, கம்யூனிஸ்ட், மதிமுக, அதே போல பண்ருட்டி வேல்முருகன் உள்ளிட்ட பல தலைவர்களும் கலைஞர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும், அது புதிய பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் ஏதேனும் ஒன்றுக்கு கலைஞருடைய பெயரை சூட்ட வேண்டும். அது சென்னை பல்கலைக்கழகம் போன்ற ஒரு சில பல்கலைக்கழகங்கள் பெயர் இல்லாமல் இருக்கிறது. எனவே அவற்றுக்கு கலைஞர் பெயரை சூட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் தற்போது கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகத்தை அமைக்க வலியுறுத்தி, தமிழக அரசை வலியுறுத்தி அவர்கள் பேசி வருகிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.